உன்னை பார்த்ததுல இருந்தே என் பிரெயின்ல ஃபேவரட் சாங் லூப்ல ப்ளே ஆகிற மாதிரி ப்ளே ஆயிட்டு இருக்கு. எதுலயுமே எனக்கு ஃபோக்கஸ் இல்ல. லூஸ் மாதிரி என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கேன். அப்படின்னா போய் டாக்டர் கிட்ட காட்டு. காமிச்சனே, அவர் சிம்டம்ஸ் வச்சு இது லவ்னு சொல்லிட்டாரு. இதுக்கு என்ன மருந்து சொன்னார் தெரியுமா? நாம அதை பத்தி பேசுவோம். இப்போ தினமும் ஒரு பையன் பின்னாடி சுத்திக்கிட்டு ஒரு 6 மாசம் கழிச்சு ஐ லவ் யூன்னு சொல்லிட்டான்னா அவனை பத்தி ஒப்பீனியன் என்ன? வேலை வெட்டி இல்லாம பொண்ணு பின்னாடி சுத்துறவன என்னால சீரியஸா எடுத்துக்க முடியாது. ஓகே, ஒருத்தர் தெரிஞ்சுப்போம், பார்க்கணும் தோணுச்சுன்னா சந்திப்போம், அதுக்கப்புறம் ஒரு கனெக்ட் ஆச்சுன்னா லவ் பண்ணலாம்னு சொன்னா? கனெக்ட் ஆகாம போச்சுன்னா அவன் கூட சுத்தினதுக்கு அப்புறமா டைம் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு ஃபீலிங் வராதா? உன்னை பார்த்து கொண்டே உயிர் வாழ்வே. கொஞ்சம் வழிவிடுங்க கண்ணா, கொஞ்சம் அப்படி தள்ளிப்போ. நீங்க என்ன ஃபாலோ பண்றீங்களா? பாக்க சின்ன பையன் மாதிரி இருக்கேன்னு சிறுபிள்ளைத்தனமா நடந்துப்பேன்னு நினைச்சீங்களா? அரே, எல்லாரும் இப்படி கன்ஃபியூஸ் ஆனா எப்படிங்க? கொஞ்ச நாள் முன்னாடி இப்படிதாங்க அனிமல் சினிமாக்கு போனப்ப 18+ தான் உள்ள விடுவேன் என்ன வெளியே அனுப்பிட்டானுங்க. எவ்வளவு எம்பாரசிங்கா ஃபீல் ஆன தெரியுமா? நேத்து என் ஏரியா ஸ்கூல் பசங்க கிரிக்கெட் விளையாடும் போது பால் வந்து எங்க வீட்டுல விழுந்துருச்சு. உடனே அவங்க தம்பி பால் குடுன்னு கேட்டாங்க. ஸ்கூல் பையனுக்கு நான் தம்பியாங்க. அங்கிள் உட்காருங்க. அங்கிள், உங்களை தான் உட்கார சொல்றேன். தம்பி உட்காருங்க.